ஜாதிகளுக்குள் முதல் ஜாதி பிராமணர்களின் ஜாதி. மற்ற ஜாதிகள்லாம் வருவதற்கு முன்பு பிராமணர்கள் வந்தாங்க. அந்த பிராமணர்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தது இந்த மந்திரங்கள். அது சரஸ்வதி, என்ன சொல்றேன், திரிஷாவதி, இந்த 2 ஆறுகளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் குருச்சேத்திரம். இங்குதான் முதலாக இந்த பிராமண ஜாதி என்பது தோற்றம் எடுத்தது. சாதி எப்படி உருவானது என்பதை தர்ம சூத்திரங்களிடமிருந்தும் பிறகு தர்ம சாஸ்திரங்களிடமிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சாதிக்கு 2 அடிப்படைகள் இருக்கு. ஒன்று என்ன, பிறப்பு ஒருவருடைய தொழிலை தீர்மானிக்கும். அப்புறம் அகமண முறை, அவங்க அந்த இதுக்குள்ள திருமணம் பண்ணி கொள்ளணும். எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணக்கூடாது. இது நம்ம சிவாஜியோட கதையில நம்ம பார்க்கிறோம். ஒரு சூத்திரனை எப்படி சத்திரியனாக மாற்றுவது என்பது பிராமணர் கையில் இருக்கு. அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பம். சண்டாளர்னா ஒரு திட்டம் சொல்ல பயன்படுத்துறாங்க. ஆனா திட்ட சொல்லல. அது உண்மையில யாரை குறிக்கும்னா சாதியற்றவர்கள், சாதி கெட்டவர்கள். எவ்வளவு விரைவாக வேளாண்மை வளருகிறதோ அவ்வளவு விரைவாக இந்த சாதி அமைப்பு தோன்றும், வர்ண ஜாதி முறை தோன்றுகிறது. ரிக்வேதத்திலோ மற்ற சம்ஹிதைகளிலோ பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் நடுவில் தூய்மை தீட்டு என்ற வரிசை எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நேரம் தான் பிராமணர்கள் மிக தீவிரமாக இறைச்சி உண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. வேள்வியில் கிடைக்கக்கூடிய ஆடு மாடுகளை சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இட் வாஸ் மேட் இன் இந்தியா. சாதி அமைப்பு எங்கு தயாரிக்கப்பட்டதுன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அது மத்திய ஆசியாவிலோ கிழக்கு ஆசியாவிலோ தயாரித்து கொண்டு வரப்பட்டது அல்ல. சாதி என்பது தகவமையக்கூடியது, காலத்திற்கேற்ப மாறக்கூடியது, அதிகாரத்துக்கும் பொருளியல் ஆதாயங்களுக்குமான ஒரு கருவி. இந்த பிராமணர்களுடைய தர்மத்திற்கு அடிப்படையாக இருப்பது சத்திரியனுடைய அதிகாரம், ஆட்சி அதிகாரம். இது வள்ளுவர் குறள்பாவில் சொல்லக்கூடியது. தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 225வது நிகழ்வு. சாதியின் கருத்தரிப்பு என்பது இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. சாதியின் பிறப்பு அல்லது சாதியின் தோற்றம் என்று சொன்னால் அது ஒரே ஒரு நிகழ்வாகிவிடும். சாதி கருத்தரித்து பிறகு உருவாகி அது பிறக்கணும். சாதி கருத்தரித்தது எவ்வாறு, எப்படி என்பதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு விவரிக்க இருக்கிறோம். சாதியின் கருத்தரிப்பு பற்றி பேசுகிற போது நாம் இதுவரை பார்த்திருக்கிற செய்திகளை கொஞ்சம் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். நாம் ஏற்கனவே ஆரியர் வருகையா படையெடுப்பா என்ற தலைப்பில் பேசணும். பேசுகிற போது ஆரியர் வருகை என்பது நிகழ்ந்ததா இல்லையாங்கிறதே முதல் கேள்வி. ஆரியர் வருகையை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து வரல, இங்கே தான் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியவர்கள். அதை மறுப்பதற்கு சான்றாக மரபணுவியல் ஆய்வுகள், டிஎன்ஏ போன்ற ஆய்வுகளை கொண்டு ஆரியர் புலப்பெயர்வு என்ற கோட்பாடு மெய்ப்பிக்கப்படுவதாக டோனி ஜோசப் ஹிந்து ஏட்டில் எழுதிய ஒரு கட்டுரையை எடுத்து காட்டினோம். முந்தைய காலத்தில் இல்லாத பல ஆதாரங்கள் இதற்கு இப்ப கிடைத்திருக்கிறது. ஏன்னா அறிவியல் ஆய்வுகள், வரலாறு என்பது எழுதப்பட்ட வரலாறு, ஏடறிந்த வரலாறு, ரிட்டன் ஹிஸ்டரி. ரிட்டன் ஹிஸ்டரிங்கிறது எழுதப்பட்டிருக்கிற அந்த வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் எழுதப்படாத ஒரு வரலாறு இருக்கு, ஏடறியாத வரலாறு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில மார்க்சும் எங்கெல்ஸும் ஏடறிந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்று சொன்னாங்க. அது ஏடறிந்த வரலாறு தான். முதல்ல பொதுவா வரலாறுன்னு எழுதினாங்க. அப்புறம் ஏடறியப்படாத ஒரு வரலாறு இருக்கு, ஏட்டில் ஏறாத வரலாறு, அதுவும் வரலாறு தான். அது முன் வரலாறு அல்லது வரலாற்றுக்கு முந்தைய வரலாறு என்று அந்த வரலாறு சொல்லப்படும். இந்த வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்றை, முன் வரலாற்றை அறிந்து கொள்ளுவதற்கு நமக்கு வரலாற்று நூல்கள், வரலாற்று ஏடுகள் இல்லை. அதற்கு பதிலாக இலக்கியங்கள் இருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் சங்க பாடல்கள் வழியாக தெரிந்து கொள்ளுகிற வழி இருக்கு.
இப்போ புராணங்கள், இதிகாசங்கள், பழைய கதைகள், தொன்மங்கள் அவற்றின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கிய வழியாக கருதப்பட்டது. சங்கப்பாடல் வழியாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்றை தெரிந்து கொள்வது. அதே போல ரோமாபுரி, கிரேக்கம் இந்த நாடுகளுடைய பழைய வரலாற்றை அந்த நாடுகளுடைய புராணங்கள், இலக்கியங்கள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ அடுத்தது இதை தவிர இன்னொரு வழி என்னன்னா அகழ்வாராய்ச்சி. மண்ணுக்குள் புதையுண்டு இருக்கிற சான்றுகளை அகழ்ந்தெடுத்து அவற்றுக்கு தொல் எச்சங்கள் என்று பெயர். இந்த தொல் எச்சங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உயிரற்ற பொருட்களாக இருந்தா கூட அவை எவ்வளவு காலத்துக்கு முன்னால அவை இருந்து புதைந்திருக்கும் என்பதை அந்த கரிம ஆய்வுகள், கார்பன் டேட்டிங்னு இருக்கு. கரி எடுத்து அதனுடைய ஆண்டு எவ்வளவு, எத்தனை 100 ஆண்டுகள், எத்தனை 1000 ஆண்டுகள் பழமையானது என்பதை ஓரளவுக்கு நெருக்கமாக கண்டுபிடிக்கலாம். இப்ப கீழடியில் அது போல அது 2300 ஆண்டு, 2400 ஆண்டுகள், வேறு சில சான்றுகள் 2700 ஆண்டுகள் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது பழமையானதாக இருந்திருக்கு என்பது இது ஒரு வகையான சான்று. இந்த இலக்கிய சான்று, அகழ்வாராய்ச்சி சான்று, சில தொல் எச்சங்கள் மண்ணுக்குள்ள எல்லாம் மண்ணுக்கு மேலேயே இருக்கு. இப்ப கிரேக்க பிரமிடுகளை போல சில சிலைகள், கோயில்கள், சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்கள், குகை ஓவியங்கள், இதெல்லாம் அது போன்ற சான்றுகள். மூன்றாவதாக இன்னைக்கு அறிவியல் வேறொரு சான்றை அண்மை காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. அதுதான் மரபணுவியல் சான்று, ஜெனிடிக்ஸ். தொன்மை காலத்திய பொருட்களை பற்றி மரபணுவியல் முறையில் ஆராயறது. அப்படி ஆராய்கிற போது ஒரு சின்ன எலும்பு துண்டு, அந்த எலும்பு துண்டு என்ன ஆகுது, நீண்ட காலம் மண்ணில் புதைந்திருந்தோ மற்ற இயற்கையின் சக்திகளுக்கு ஆட்பட்டோ அது கல்லா மாறிடுது. இந்த கல்லாக மாறிய எலும்பு துண்டை எடுத்துக்கொண்டு போய் ஆய்வு செய்தால் அது ஆணுக்குரியதா, பெண்ணுக்குரியதா, எத்தனை வயதுக்குரியது, எந்த பகுதியில் அது கிடைக்குதுங்கிறத பொறுத்து அந்த பகுதிக்கு அது எப்படி வந்துச்சு, இந்த ஆய்வுகள்லாம் செய்ய முடியுது. இப்போ உதாரணமா ஒரு ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு பாதை, ஒரு தடத்துல வரிசையா எங்கெல்லாம் இந்த எச்சங்கள் கிடைக்குது, தொல்லெச்சங்கள், குறிப்பாக இந்த ஃபாசில்ஸ், எலும்பு கற்கள், கல்லாகி போன எலும்பு துண்டுகள் இது கிடைக்குதுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக அந்த வழியாக பயணம் பண்ணியதை கண்டறிய முடியுது. பல 1000 ஆண்டுகள் இடைவெளியில் இது நடக்குது. அப்படி கண்டறியும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித குலம், இதனுடைய இயற்கை மனிதன், நவீன இயற்கை மனிதன், ஹோமோசேப்பியன்ஸ், இந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற இந்த நவீன கால மனிதர்கள், நவீன காலம்னா சமூக நோக்கில் நவீனம் இல்லை, நாகரிகம் அடைந்த மனிதன் என்ற பொருள் அல்ல. ஆனால் மனித குரங்கு முழுமையாக மனிதனாக மாறி அவன் நிமிர்ந்து நடந்து பேச்சு திறன் பெற்று அந்த மனிதன், அந்த ஆதி மனிதன் அவன் தான் ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லப்படுற மனிதன். அந்த ஆதி மனிதர்கள் ஆப்பிரிக்காவினுடைய மத்திய பகுதியிலிருந்து தான் உலகெங்கும் பரவி சென்றார்கள் என்பது இன்னைக்கு ஏறத்தாழ மெய்ப்பிக்கப்பட்ட செய்தி. இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெனட்டிக் ஹிஸ்டரி, அவங்க மரபணுவியல் கண்ணோட்டத்தில் இவர்கள் நகர்ந்த வரலாற்றை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா இதை ஜெனட்டிக் ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அடிச்சுவடுகள் அல்லது அந்த அடையாளங்களை வைத்து கண்டறிகிற ஒரு முறை இருக்கு. இப்போ இந்த கண்டுபிடிப்புகள் வந்ததற்கு பிறகுதான் அண்மை காலத்தில் புதிய செய்திகள் நிறைய வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே ஆரியர் படையெடுத்தார்களா, ஆரியர் புலம்பெயர்ந்து வந்தார்களா என்ற ஆய்வுகள் முடிவில்லாமல் இருந்துச்சு, நிறைய அனுமானங்கள் இருந்துச்சு. இப்போ அம்பேத்கர் உதாரணமாக ஆரியர்னு படையெடுப்பு நிகழலைங்கிறாரு, புலப்பெயர்வு நடந்ததாகவும் அவர் சொல்லலை. ஆரியர்கள் வெளியிலிருந்து இந்திய துணை கண்ட பகுதிக்குள் வந்தவர்கள் என்ற கருத்தே அவருக்கு இல்லை. அதனால வேண்டி என்னாச்சுன்னா, இப்போ ஆரியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் என்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் இல்லை,
ஆரியர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கைபர் கோலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தார்கள். அவர்கள்தான் வேதங்களை கொண்டு வந்தார்கள், வைதிக மதத்தை கொண்டு வந்தார்கள், வர்ண தர்மத்தை, சனாதனத்தை, சாதி அமைப்பை கொண்டு வந்தார்கள் என்று இன்னொரு பக்கம் கருத்து. இந்த இரண்டுக்குமே போதிய ஆதாரங்கள் இல்லை. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்லேயே கூட மொழிநூல் அடிப்படையில் சில முடிவுகளுக்கு வந்தாங்க நம்ம தமிழ் அறிஞர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, குமரி கண்டம் என்ற ஒரு கண்டம் இருந்துச்சு, அது தண்ணிக்குள் கடலுக்குள் மூழ்கி போயிடுச்சு. இந்த குமரி கண்டத்தில் தான் முதல் தமிழ்ச்சங்கம் இயங்கியது. அதற்கு ஆதாரங்கள் இப்ப தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடிய அந்த அது மூழ்கி போனதற்கான சான்றுகளை எல்லாம் ஆதாரமா வச்சாங்க. பிற்காலத்தில் லெமூர் என்ற ஒரு வகை மனித குரங்கு அது உலகத்துல பல பகுதிகளில் இருந்ததை வச்சு அது எப்படி இங்கிருந்து அங்க போயிருக்க முடியும், எனவே இந்த லெமூர் வாழ்ந்த பகுதிகள்லாம் ஒரே கண்டமா இருந்திருக்கணும். அப்ப ஆஸ்திரேலியா, இந்தியா, தென் ஆப்பிரிக்கா இவையெல்லாம் இணைந்த லெமூரியா என்ற ஒரு கண்டம் இருப்பதாக ஒரு கதை, புனை கதை உருவாக்கப்பட்டது. உடனே தமிழறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த லெமூரியா தான் குமரி என்று சொல்லி இது குறித்து அப்பாதுரையார் எழுதிய ஒரு புத்தகத்தையே நம்ம இந்த வகுப்புல விரிவா பார்த்தோம். இப்போ பாவாணர் அவருடைய சொல்லாராய்ச்சியின் மூலமாகவே இந்த குமரி கண்டம் இருந்ததாக அவர் உறுதிப்படுத்தினார். இப்பையும் மாசோ விக்டர் போன்றவர்கள் அதற்கு ஆதரவான புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிற காலத்தில் இந்த மரபணுவியல் என்பது போதிய அளவுக்கு வளர்ச்சி பெறல, அல்லது மரபணுவியல் கண்டுபிடித்த செய்திகள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்றை, மனித குலத்தினுடைய ஆதி வரலாற்றை, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, இப்ப அதுதான் அந்த மார்கன் எழுதினார், ஒரு புத்தகம் எழுதினார். எங்கெல்ஸ் அந்த புத்தகத்தின் அடிப்படையிலும் அவருடைய ஆய்வுகளின் அடிப்படையிலும் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலை எழுதினார். அது ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிங்கிற முறையில மாந்தரியல் ஆய்வுகளாக அந்த புத்தகங்கள் அமைஞ்சிச்சு. இந்த புத்தகங்கள் எழுதுகிற காலத்திலும் அவர்கள் தங்கள் முடிவுகளை முன்வைக்கிற போதும் இந்த ஜெனட்டிக்ஸ் என்ற இந்த அறிவியல் இல்லை, அல்லது வளர்ச்சி வரலன்னு வச்சுக்கலாம். எனவே ஜெனட்டிக்ஸ் வருவதற்கு முந்தைய மனித குலத்தினுடைய அறிவு, அதற்கும் இந்த ஜெனட்டிக்ஸ் மரபணுவியல் வந்ததற்கு பிறகு இதை பற்றி வந்திருக்கிற அறிவும் வித்தியாசப்படுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, மார்க்ஸ், எங்கெல்ஸ் அவர்கள் இந்த வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்றை பற்றி தெரிந்து வைத்திருந்ததை விட இன்றைக்கு இருக்கிற அறிவியலாளர்களுக்கு, வரலாற்று அறிஞர்களுக்கு கூடுதலாக தெரியும். மார்க்ஸ், எங்கெல்ஸுக்கு அந்த அளவுக்கு அன்னைக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அதே போல இப்ப நம்ம காலத்தில் எடுத்தோம்னா பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் அவர்கள் இந்த இது குறித்து எடுத்த முடிவுகள் அதை விட கூடுதலாக தாண்டி போய் இன்னைக்கு அறிவியல் நிற்கிது. அந்த முறையில் தான் இவர் இந்த சாதியின் இருப்புக்கும் தோற்றத்துக்கும் என்ன தொடர்பு என்பது, இதுல ஆரியர்கள் கொண்டு சாதியை புகுத்தி விட்டார்கள் என்று பொதுவாக திராவிட இயக்கத்தின் பெயரால் சொல்லப்படுகிற கருத்து சரியா, அல்லது சாதிங்கிறது ஒரு பண்பாடு, பழக்க வழக்கம், மதம் சம்பந்தப்பட்டது, அதுக்கு ஒரு பொருளியல் அடிப்படை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கொச்சை மார்க்சிய பார்வை, ஒரு வர்க்க சுருக்கவாதத்தினுடைய பார்வை, அது சரியா, அல்லது இந்த ஆரியர் வருகைனே ஒண்ணு கிடையாது, ஆரியர்களால் ஒன்றும் தனியா நடந்தில்லை, எல்லாம் ஒண்ணுதான், அவர்கள் எல்லாரும் போல இந்த மண்ணின் மக்கள் தான், அதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது என்று அதில் எந்த தீமையும் இல்லை, அது சொல்லக்கூடிய வேதம், வைதீக மதம், அது சொல்லக்கூடிய தர்மங்கள் இதெல்லாம் தான் நாட்டுக்கு ஏற்றவை, அவை ஆதி அந்தம் இல்லாதவை, பல யுகங்களாக நீடித்திருப்பவை என்று சொல்லக்கூடிய அந்த ஆரிய கருத்தியல், அது சரியா? இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டி இருக்கு. இப்ப இதிலிருந்து தான் சாதியின் தோற்றம், சாதியினுடைய படிமுறை வளர்ச்சி, சாதியின் இன்றைய நிலை, சாதிக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம், இவை பற்றியெல்லாம் நாம் முடிவுக்கு வர முடியும். இந்த பலவாறான விளக்கங்கள் இருக்கிறதுல இந்த மரபணுவியலை பயன்படுத்தி விரிவாக
இதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் ரொம்ப முன்னுக்கு நிற்கிறவர் டோனி ஜோசப். அவருடைய ஏர்லி இண்டியன்ஸுங்கிற அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நம் பல செய்திகளை இங்கே பேசணும். இப்போ அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் நாம் இந்த அரப்பா நாகரிகம் என்று அவர் பெயர் கொடுக்கிறார். சிந்து சமோலி நாகரிகத்தை அரப்பா நாகரிகம் என்று சொல்றாரு. அரப்பா நாகரிகம் எப்படி அழிந்தது என்பதை பற்றி ஏற்கனவே பல கருத்துக்கள் உண்டு. இப்போ ஆற்றங்கரையினிலே என்று அண்ணா அவர்கள் உரையாற்றுகிற போது சிந்து நதியின் கரையினில் ஒரு சிந்துவெளி நாகரிகம் இருந்தது, ஆரியர்கள் அந்த நாகரிகத்தை படையெடுத்து அழித்து விட்டார்கள் என்று அவர் பேச தொடங்குவார். அந்த முழு பேச்சு நமக்கு இன்னும் கிடைக்கல, ஆனா எல்லாருக்கும் அந்த கருத்து இருந்துச்சு, சிந்துவெளி நாகரிகத்தை ஆரியர்கள் அழித்து விட்டார்கள் என்று. அப்ப இந்த அவரு டோனி ஜோசப் அவருடைய ஆய்வுகள் அடிப்படையில், அவர் மட்டும் இல்ல பல அறிஞர்களுடைய ஆய்வையும் எடுத்து அவர் பயன்படுத்துறார். அவர் சொல்றாரு, அரப்பா நாகரிகம் அழிந்ததற்கு நீண்ட வறட்சி தான் காரணம். ஏன்னா சிந்து ஆறு அதை போல இன்னொரு ஆறு அவற்றுக்கு இடையில தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய நீண்ட நெடிய பரப்பு, விரிவான பரப்பு. ஏதோ முகஞ்சதாரா ஹரப்பா மட்டுமல்ல, அடையாளம் கிடைத்த இடங்கள் முகஞ்சதாரா ஹரப்பா, அதுக்கு பிறகு பல இடங்கள்ல குஜராத் வரைக்கும் அது நீண்டு செல்லுது. அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு நீண்ட வறட்சியினால் அது அழிந்தது. அதே போல புதிய வந்தேரிகள் புதிதாக குடியேறாங்க. நம்ம இந்த சென்ற முறை நம்ம பேசும்போது இந்தியாவில் மனிதகுல வாழ்க்கை தொடங்கியது என்பது, அதாவது ஹோமோசேப்பியன்ஸுடைய வருகை தொடங்கியது என்பது 65,000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட. இந்த 65,000 ஆண்டுகளில் இப்ப ஹரப்பா நாகரிகத்தினுடைய காலம் என்பது பொது ஊழிக்கு முன் 2000 ஆண்டுக்குள்ளதான். பொது ஊழின்னு நம்ம சொல்றது எதை சொல்றோம்னா, கிமு கிபின்னு சொல்ற மாதிரி, அது ஏன் கிறிஸ்துவ இதுல வம்புக்கு இழுக்க வேண்டான்ட்டு பொது ஊழிக்கு முன்னு சொல்றோம். இப்ப பொது ஊழிக்கு முன் கிமு என்று சொல்லுகிற போது ஆண்டு எப்படி வரும்? 2000, அதுக்கு பிறகு 1500, அப்புறம் 1000, அப்புறம் 500, இப்படி வரும். பொது ஊழிக்கு பின், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் என்று வந்துச்சுன்னா 100, 200, 1000 என்று அப்படி வளர்ந்து செல்லும். இதுல சின்ன குழப்பம் இருக்கு. சென்ற முறையே இந்த சிக்கல் வந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம், ஹரப்பா நாகரிகம் தொடங்கியது என்பது பொது ஊழிக்கு 2000 ஆண்டு முன்னால கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னால், அது அப்படியே இந்த 1500, 1000, அப்புறம் 1100 அந்த மாதிரி, அப்புறம் 1லேருந்து ஆரம்பிக்குது. கிபியில 1லேருந்து ஆரம்பிக்குது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, எவ்வளவு காலம் ஆச்சு ஆரியர் வருகை என்பது பொது ஊழியில் 2000 ஆண்டு முன்னாலன்னு சொன்னேன். அப்பனா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் ஆச்சுன்னு அர்த்தம். அதாவது ஹரப்பா நாகரிகம் தொடங்குகிற காலத்திலேயே, அல்லது தொடங்குவதற்கு கொஞ்சம் முன்னாலேயோ கொஞ்சம் பின்னாலேயோ, யாரும் அதை துல்லியமா கணித்து சொல்ல முடியாது, ஆரியர் வருகை தொடங்கிடுச்சு. எங்கிருந்து வந்தாங்க அவங்க? மத்திய ஆசியாவினுடைய மேய்ச்சல் நிலங்கள்ல இருந்து வந்தாங்க. ஸ்டெப்பி புல்வெளிகள்ல மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க, அப்போ வந்தாங்க அவங்க. அதே போல ஒரு சிலர் வேட்டை தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க, அவங்க தான் அங்கிருந்தா வர்றாங்க. அப்படி வருகிற போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க இந்த மக்களோடு கலந்துடுறாங்க. அப்ப இவங்களுடைய ஹரப்பா மக்களுடைய நாகரிகத்தோடு அவர்களுடையது கலக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அது இறை நம்பிக்கை அல்லது அவங்களுடைய கட்டடக்கலை, அவங்களுடைய நகர அமைப்பு, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கலந்து உருவானதுதான். சுத்தமா ஒன்றும் கிடையாது. இது ஒரு 10 ஆண்டு, 20 ஆண்டு அல்லது 100 ஆண்டில் நிகழக்கூடியது அல்ல. இது எவ்வளவு ஆண்டு நிகழ்ந்ததுன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல, ஒரு 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் அளவுக்கு தான் நிகழுது. மெல்ல மெல்லதான், ஸ்டெப்பி ஃப்ரம் த ஸ்டெப்பி, ஸ்டெப் பை ஸ்டெப்னு டோனி ஜோசப் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம அந்த ஒரு பதிவு, நம்ம இந்த சென்ற வகுப்பினுடைய பதிவுல ஆரியர் 2000 ஆண்டுகளே ஆகின்றனன்னு போட்டாங்க. தப்பது. நான் சொன்ன 2000 என்பது பொது ஊழிக்கு முன் 2000 ஆண்டுகள். அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் ஆச்சுன்னு அர்த்தம். அந்த தவறை சரி பண்ணிக்கணும். அடுத்தது, டோனி ஜோசப் அம்பேத்கருடைய அந்த சாதி ஒழிப்பு கருத்துக்களை விரிவா எடுத்து கையாளுறார். ஏன்னு சொன்னா, நானே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் சாதி அமைப்பு குறித்தும் சாதியினுடைய வளர்ச்சி குறித்தும்
சாதி இறுதியாக ஒழிய வேண்டிய தேவை குறித்தும் மிக விரிவான சுடர்மிகு ஆய்வுகளுக்கு அம்பேத்கர் சொந்தக்காரர். ஆனா அதே நேரத்தில் இந்த ஆரியர் வருகை தொடர்பா, அது படையெடுப்போ அல்லது வருகையோ எதுவா இருந்தாலும் அது தொடர்பான அவருடைய கருத்து அன்று பிழையாக அமைந்து விட்டது. இதை டோனி ஜோசப்பும் சொல்றார். அவர் ஒரு விரிவான ஆய்வுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பொது ஊழிக்கு பின் பொது ஊழி 100வது ஆண்டு வாக்கில் ஒரு புதிய கருத்தியல் இங்கு வலுப்பெற்றது, அது அதிகாரம் பெற்றது. என்ன பண்ணுச்சு? சமூகத்தின் மீது புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது, புதிய வாழ்க்கை முறையை கொண்டு வந்தது. அது இதற்கு முன் எப்போதும் நிகழாத அளவுக்கான ஒரு சமூக பொருளியலாக அமைந்தது என்று அவர் சொல்றார். இது கிபி 100, அதுதான் அவர் கணக்கு வச்சு சொல்றது. அதுதான் இந்த வைதீகம், பிராமணிய பழக்கங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள், வேள்வி இதெல்லாம் வலுப்பெற்ற ஒரு காலம். இப்ப இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த விவாதத்தில் இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. நம்ம நீண்ட காலமா இப்படி ஒரு இதை தேடிக்கிட்டு இருந்தோம். சாதி அமைப்புக்கு எது காரணம், யார் கொண்டு வந்தது? இது இயல்பா இந்த மண்ணில் உதித்ததா, வெளியிலிருந்து கொண்டு வந்து நுழைக்கப்பட்டதா, ஒரு சிலருடைய சூழ்ச்சியினால் வந்ததா, அல்லது நம்முடைய புறநிலை தேவைகளால வந்ததா? தி caste system in India is not coterminous with the arrival of the Aryans in the subcontinent. இந்திய துணைக்கண்டத்தில் ஆரியர் வருகையும் சாதி அமைப்பின் தொடக்கமும் இணைந்து நிகழவில்லை. இது ரெண்டும் ஒண்ணு இல்ல. இன்னும் சொல்ல போனால், இந்திய சமூகத்தினுடைய கால்களில் விலங்கை போல் சாதி விழுந்ததற்கு ஆரியர் வருகைக்கு பின் 2000 ஆண்டுகள் ஆகினங்கிறார். ஆரியர் 2000 வருஷம் கழிச்சுதான் இந்தியாவில் சாதி தொடங்கியது. எனவே ஆரியர் கொண்டு வந்தார்கள், ஆரியரோடு சேர்த்து சாதி தொடங்கியது என்பதற்கு ஆதாரம் இல்லை. அப்படி அது வருகிற போதே ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் இரத்த கலப்பு ஏற்பட்டு விட்டது. அப்ப சுத்தமான ஆரியர்கள் என்று யாரும் இல்லை, அல்லது அதுக்கு முன்னால சுத்தமான இந்தியர்கள், ஆரியர் அல்லாதவர்கள், வேற்று இனத்தவர்கள் என்று இல்லை. ஏற்கனவே பெரிய அளவில் நிகழ்ந்து விட்டது. அதனாலதான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, சூத்திரர்களுக்கும் இந்திய சாதி சமுதாயத்தில் மற்றவர்களுக்கும் இடையே மரபணு நோக்கில் வேறுபாடு இல்லை. சூத்திரர்களும் அந்த இப்ப நம்ம பின்னால் அது பார்க்க போறோம், என்னென்ன பிரிவுன்னு நம்ம பார்க்க போறோம். சூத்திரர்கள் எப்போ வந்தாங்க, அவரு யார் சூத்திரர்கள், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னு அம்பேத்கருடைய ஒரு புத்தகமே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவங்க எப்படி வந்தாங்கன்னு அடுத்து நம்ம பார்ப்போம். ஆனா இவர்களுக்கும் அம்பேத்கர் சொல்றாரு, சூத்திரர்களுக்கும் இடையில் இயற்கை வேறுபாடு இல்லை, மரபணுவியலில் வேறுபாடு இல்லை. வேற வேறுபாடுகள் இருக்கு. அவங்களும் இந்திய சாதி சமுதாயத்தின் மற்ற பிரிவுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றது தப்பு இல்லை. ஆனால் இதை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்யாத இதனுடைய ஒரு விளைவு என்னன்னா, பழங்குடி மக்கள் மற்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் வேறுபட்டிருப்பதாக அம்பேத்கர் கருதுவதாக தோன்றியது. இது சரியில்லைன்னு வேறு பலரும் எழுதியிருக்கிறாங்க. அம்பேத்கருக்கு ஒரு பார்வை இருந்துச்சு, ஆனா சரியில்லைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இந்த மரபணு என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் எல்லா சாதியினருக்கிடையிலும் அது பொதுவானதாக இருக்கிறது. அவங்க எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதி அடுக்கு வரிசையில் உயர் சாதியிலிருந்து கீழ் சாதி வரைக்கும் ஒரே மரபணு அவர்களை இணைக்குது. அதே போல ஆரிய வருகையை, ஆரிய புலப்பெயர்வு என்பதை அம்பேத்கர் அடியோடு மறுத்தது பிழையானது. ஆனால் இந்த பிழைக்காக அவரை குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்று நம்மிடம் இருக்கிற மரபணுவியல் தரவுகள் அவரிடம் இல்லை. He cannot be blamed for the mistake, for since he did not have the genome data that we have today. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த தரவுகள் இருக்குமானால்
அவர் இப்படி கருதி இருக்க வேணா, அன்னைக்கு தரவுகள் இல்லை. அன்னைக்கு யாரா இருந்தாலும் இந்த நினைப்பு தான் இருந்திருக்கும். இதனாலதான் டோனி ஜோசப் இந்த சாதியின் தோற்றம் பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கிறார், இந்த புத்தகத்திலே எழுதியிருக்காரு. ஆனா ரொம்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக என்ன கிடைச்சிச்சுன்னா, இந்த 2026 ஜனவரி 16ஆம் நாள், பொங்கலுக்கு அடுத்த நாள், நம்ம திருவள்ளுவர் நாளா அன்னைக்கு அவர் எழுதின ஒரு கட்டுரை ஹிந்து மின்னிதழ்ல வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் அவர் பேசின பேச்சு, ஒரு வரலாற்று பேராயத்தில் அவர் ஆற்றிய உரை. கேரளாவை சேர்ந்த தலைசேரியில் அரசு பிரன்மென் கல்லூரியில் இந்திய வரலாற்று பேராயத்தினுடைய 84வது ஆண்டு கூட்டத்தில் டோனி ஜோசப் ஆற்றிய விருந்தினர் உரையினுடைய எழுத்து வடிவம் தான் இந்த கட்டுரை. இந்த கட்டுரைக்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப சிக்கலான கடினமான ஒரு தலைப்பு. ஹோமோ ஆப்பர்ச்சுனிஸ்டிக்டஸ், தி கண்டிஞ்சன்ட் கண்டஸ்டட் எவல்யூஷன் ஆஃப் காஸ்ட். உண்மையில இந்த தலைப்புக்குள்ளேயே எல்லாமே அடக்கம். இந்த தலைப்பை சரியா நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த கட்டுரையில் அவர் என்னதான் சொல்றாருங்கிறத அடுத்து போய் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் அதை தமிழ்ல சொல்ல பார்க்கிறேன். மனிதரின் வாய்ப்புசார் வளர்ச்சி கொள்கை. இந்த மனித வளர்ச்சி ஏற்பட்டுச்சு, சாதி படிமுறை வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அது எப்படின்னா, கிடைத்த வாய்ப்புகளுக்கு அது தேவைப்பட்டுச்சு, வரு நிகழ்வு சார்ந்தது, எதிர்ப்புக்குரிய. இது கண்டிஞ்சென்டா இருந்துச்சு. ஒரு சமூகத்திற்கு தேவைப்பட்டுச்சு, அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு இந்த இது உருவானிச்சு. மனித குலத்துல இந்த ஜாதிக்கான தோற்றம், ஒரு சாதியினுடைய வளர்ச்சி தேவைப்பட்டுச்சு. இதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. நம்ம விரிவா பார்க்க போறோம். மிகச் சுவையான ஆழமான கட்டுரை, பல முறை படித்து புரிந்து கொள்ள வேண்டிய. அதுல ஒரு செய்தி அவர் மிக தெளிவா சொல்றார். என்னன்னா, நான் எதுவும் இந்த கட்டுரையில் எதையும் புதிதாக நான் கண்டுபிடிக்கவில்லை. ஏற்கனவே பலரும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற அந்த கருவிகளை நான் முறையாக பயன்படுத்தி சில முடிவுகளை அடைய முயற்சிக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு. சக்கரத்தை நான் மீண்டும் ஒரு முறை கண்டுபிடிக்க முயலவில்லை. நான் சக்கரத்தை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் நான் ஈடுபடுறேன். ஆனால் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சக்கரங்களை பயனுள்ள விதத்தில், புதிய விதத்தில் பயன்படுத்திக் கொள்வதோடு என்னை வரம்புக்குட்படுத்திக் கொள்கிறேன். சொல்லவே வேண்டியதில்லை. இந்த உரையில் ஏதாவது நிறை இருக்குமானால் அந்த பெருமை அனைத்தும் சக்கரங்களை உருவாக்கியவர்களை சேரும், இன்று பயன்படுத்துகிற என்னை சேருவதில்லை என்று அவர் சொல்றார். இப்ப இதே தான் நம்மளும் சொல்லணும். இப்ப நாம் சாதியின் கருத்தரிப்பு என்பது குறித்து இன்னைக்கு என்ன சொன்னோம்னாலும் அது டோனி ஜோசப்பினுடைய இந்த கட்டுரையை சார்ந்துதான். அவர் இன்னொரு உறுதி கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே ஏலி இண்டியன்ஸ் எழுதின மாதிரி நான் இன்னொரு புத்தகம் எழுத போறேன். அந்த புத்தகத்துக்குரிய செய்திகளா இது இருக்கும். அது இந்தியாவினுடைய பண்பாட்டு உருவாக்கத்தை பற்றியதாக இருக்கும். இப்ப ஏலி இண்டியன்ஸ் என்பது இந்தியர்களுடைய மரபணுவியல் உருவாக்கம் பற்றியது. அடுத்து நான் செய்ய போறது அதுவாகத்தான் இருக்கும் என்று அவர் சொல்றார். ஆக நம்ம தெளிவா நினைவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை சொல்லலாம். என்னன்னா, சாதி எப்போது உருப்பெற்றது? இப்ப நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அது எப்போது கருமானது, எப்படி கருத்தரித்தது? ஒரு நாள் ஒரு செகண்ட்ல நடக்கல, அதுக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டுச்சு. எப்ப அது சரியா உருவானுச்சுன்னு அவர் சொல்றாருன்னா, பொது ஊழிக்கு முந்தைய முதல் 1000 ஆண்டுகள், அதாவது கிமு 1000 அந்த கிறிஸ்துவுக்கு முந்தைய காலம் முடிகிற வரைக்கும், பொது ஊழிக்கு முந்தைய காலம் முடிகிற வரைக்கும், அதிலிருந்து அடுத்து லேட் ஃபர்ஸ்ட் மில்லேனியம் சி, அதாவது முதல் 1000 கிபி 1 1000 வரைக்கும் வர்ற அதனுடைய பிற்பகுதி, அதாவது ஒரு 700-800 ஆண்டுகள் வச்சுங்க. அப்ப இந்த முதல் 1000 கிமு 1000 கிபி 1000 அந்த 1000 கொஞ்சம் பிற்பகுதின்னு சொல்றார்.
அதனால 800 900 அப்படி வச்சுக்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பொதுவா சொல்லக்கூடிய கணக்கும் அந்த மாதிரிதான். இதுதான் வந்து சாதி உருவான காலம். இதைத்தான் நாம் வந்து சாதியின் உருவாக்கத்தை தெரிந்து கொள்வது இந்த காலத்தை ஆராயணும். இதுல ஒண்ணு தெளிவாயிடுச்சு, என்னன்னா அந்த முதல் 1000 ஆண்டுகள் என்பது அப்பதான் ஆரியர்கள் வந்தாங்களான்னா இல்ல, அதுக்கு 1000 ஆண்டுகள் முன்னால அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சாதி கருத்தரிக்க தொடங்குகிறது. அது எப்படிங்கிறத அவர் பின்னால விளக்குறார். இப்ப இந்த ஜாதிகள் என்பவை வர்ணாசிரம அமைப்பினுடைய ஒரு பகுதி. இந்த பொது ஊழிக்கு முன் ஒரு சில நூற்றாண்டுகள், பின் சில நூற்றாண்டுகள், இது ரெண்டையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா அது சாதி எப்படி உருவானது என்பதை தர்ம சூத்திரங்களிடமிருந்தும் பிறகு தர்ம சாஸ்திரங்களிடமிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தர்ம சூத்திரங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் அந்த வழியை சொல்றாங்க. குறிப்பாக மனவ தர்ம சாஸ்திரம், கார்ல் மார்க்ஸ் அவருடைய முதல் நூலில் இந்த மனவ தர்ம சாஸ்திரத்தை தான் ஜாதிகளை பற்றி பேசும்போது சான்றாக எடுத்து காட்டுறார். இதுல என்ன இருக்கு, 4 அடுக்கு, சமுதாயத்தினுடைய 4 அடுக்கு. இப்ப நாம் வந்து அதை சாதின்னு அழைக்கிறதா வர்ணம்னு அழைக்கிறதா வர்ண சாதின்னு அழைக்கிறதா அது பின்னால பார்ப்போம். ரெண்டும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறதா சொல்றார். யார் அவங்க? பிராமணர், சத்திரியரை வந்து அவங்க வந்து ராஜன்யர்னு சொல்றாங்க, ராஜன்யா. 3வது வைசியா, 4வது சூத்திர. இது எங்க இருக்கு? ரிக்வேதத்துல இருக்கு. ரிக்வேதத்துல 10வது புத்தகத்தினுடைய புருஷ சுக்தத்துல இருக்கு. இதுல என்ன ஒரு பொது கருத்து இருக்குதுன்னா, ரிக்வேதத்தினுடைய பிந்தைய பகுதிகளில் தான் இது இருக்கு. அதனால ஒருவேளை ரிக்வேதத்துல மூலத்தில் இல்லாமல் பின்னர் சேர்க்கப்பட்டதாக இது இருக்க வாய்ப்புண்டு. அது எப்படி நடந்துச்சுங்கிறத பார்க்கணும். மற்ற வேதங்களில் இதை பற்றி இல்லை. ரிக்வேதத்துல புருஷ சுக்தத்தில் இருப்பதை தவிர மற்ற பகுதிகளில் சூத்திரர் என்ற குறிப்பே இல்லை. அப்ப 3 அடுக்கு சாதி முறையாக இருந்ததா என்ற கேள்வி எழுப்புறார். அதுவும் அதிகமா இல்லை. ஏன்னா பிராமணர் என்ற சமூக பிரிவு மட்டும்தான் அரிதாக அந்த முன்பகுதிகளில் குறிப்பிடப்படுகிறது. இதை தவிர வர்றது இந்த ராஜன்யர் அல்லது சத்திரியர். இந்த சத்திரியர் என்பது மன்னரை குறிக்கிற சொல். ரெண்டும் ஒன்னாதான் பயன்படுத்துறாங்க. புருஷ சுக்தத்துல ஒரே ஒரு இடத்துல தான் பிற்காலத்தில் சத்திரியர்கள் என்ற சொல் பயன்படுத்தப்படும். 3வது வைசியர். வைசியரை பொறுத்த வரைக்கும் ஆரிய சமுதாயத்தில் ஆரிய வகுப்பில் பொதுவாக இந்த 2 தவிர, பிராமணர்கள் சத்திரியர்கள் தவிர மற்றவர்களை குறிப்பிடுகிற சொல்லாக அது பயன்படுத்தப்படுது. இந்த ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த தொழில்கள், அந்த தொழில்கள் அடிப்படையில் தான் இந்த பெயர்கள் தரப்படுது. அது அந்த தொழில் வந்து ஒரே பிறப்புல வெவ்வேறையா இருக்கலாம். ஏன்னா இப்ப சாதி என்பது நாம் தொடக்கத்திலிருந்து பல முறை பார்த்திருக்கிறோம். அம்பேத்கரை ஆதாரமாக கொண்டு இந்த இந்துவியத்தின் புதிர்கள் பார்க்கும்போது நம்ம சொன்னோம், சாதிக்கு 2 அடிப்படைகள் இருக்கு. ஒன்று என்ன, பிறப்பு ஒருவருடைய தொழிலை தீர்மானிக்கும். அப்புறம் அகமண முறை, அவங்க வந்து அந்த இதுக்குள்ள வந்து திருமணம் பண்ணி கொள்ளணும், எதை பண்ணக்கூடாது எதை பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் கூட புத்தகம் எழுதினார், அன்டச்சபிலிட்டி இல்லை அன்மேரேஜபிலிட்டி, திருமணம் செய்து கொள்ள முடியாது என்ற தடை, திருமணத்துக்கான தடை. இந்த பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதும் அந்த பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட தொழிலை தான் இறுதி வரை செய்யணும், இதுதான் வந்து சனாதனம். ஆனால் இப்ப இந்த ரிக்வேதத்தில் வரக்கூடிய சில கருத்துக்கள் என்ன வருதுன்னா, அப்பா மருத்துவராக இருந்தார், அம்மா வந்து தறி ஓட்டி கொண்டிருந்தார் என்பது போன்ற செய்திகள் வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, தொடக்கத்தில் அப்படி இல்லை. தொடக்க காலத்தில், சாதி தொடங்கிய காலத்தில் இந்த வைசியர்கள் பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரே வகுப்பா இல்லை. அவங்க பிராமணர் அல்லாதவர், சத்திரியர் அல்லாதவர், ஆனா அவங்களுக்குள்ள பல்வேறு தொழில்களோ இருந்தாங்க என்று நமக்கு கிடைக்குது. இப்ப ரிக்வேதத்தில் ஜாதி
வர்ணஜாதி முறையான அமைப்புக்கு அழுத்தமான சான்றை நாம் தேடி செல்லுகிற போது அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அதை வச்சுதான் நான் தலைப்பு கொடுத்தேன். அவர் யாருன்னா ஜெமிசன் பிரிட்டன். இந்த நிறைய அறிஞர்கள் இது குறித்து ஜாதியின் தோற்றம் பற்றி எழுதிய நூல்களை எல்லாம் டோனி ஜோசப் எடுத்து காட்டுறார். இந்த ரிக்வேதத்தை மொழிபெயர்த்து, ரிக்வேதம்ங்கிறது எழுத்துல கிடையாது முதல்ல, அதுவே ஒரு காரணம் ஏன் அது ஜாதிக்குள்ள வந்துச்சுங்கிறதுக்கு. ரிக்வேதம் என்பது வாய்மொழியா சொல்லப்படுகிற மந்திரங்கள், பாடல்கள். அந்த பாடல்களை எல்லாம் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் ஜெமிசன் பிரிட்டன் ரெண்டு அறிஞர்கள். அவங்க சொல்றாங்க, இந்த சிஸ்டம் சீம்ஸ் டு பி எம்பரையானிக். இந்த முறை, இந்த அமைப்பு இருக்கே, அது எப்படி இருக்குன்னா கருமுட்டையை போல இருக்கிறதுங்கிறாங்க. அதுதான் எம்பரையானிக். அதுதான் நான் கருத்தரித்தல்னு சொன்னேன். கருமுட்டை நிலையில தான் இந்த ஜாதி அமைப்பு இருக்கிறது, ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த முறை என்பது. ஆனால் அந்த கரு எங்கிருந்து வந்தது, இதுதான் கேள்வி. இன்னும் ரெண்டு அறிஞர்களை சொல்றாரு. மைக்கேல் விட்செல் என்று ஒருத்தர், தென்னிலபுரம் மகாதேவன் ஒருத்தர். அவங்க சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. பிராமணர்களின் முன் வரலாறு நோக்கி என்று தென்னிலபுரம் மகாதேவன் எழுதியிருக்கிறார். ஜாதிகளுக்குள் முதல் ஜாதி பிராமணர்களின் ஜாதி. மற்ற ஜாதிகள்லாம் வருவதற்கு முன்பு பிராமணர்கள் வந்தாங்க. அந்த பிராமணர்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தது இந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வாய்மொழியா வந்த மந்திரங்கள். அது குடும்பத்திற்குள், குலத்திற்குள் தந்தை மகனுக்கு, மற்றவர்களுக்கு என்று சொல்லி வரணுங்கிறதுனால வெளியில வேற யாருக்கும் அது போய் சேராது, அவங்களுக்குள்ளேயே அடங்கும். அப்படிதான் பிறப்பின் அடிப்படையிலான பிராமண ஜாதி உருப்பெற்றது. பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் உருப்பெற்றது. இப்ப சொல்ற மாதிரி பிறப்பினால் வருவதல்ல அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. பண்பினால் வருவது, சிறப்பினால் வருவது அப்படிலாம் இல்லை. ஆதியிலேயே அது பிறப்பினால் வருவதுதான். இது ஒன்று. இரண்டாவது, எந்த பகுதியில் இது தோன்றியது? இப்ப நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு பேர் என்னன்னா குருச்சேத்திரம். இந்த போர் நடந்த பகுதி. அது சரஸ்வதி என்ன சொல்றேன், திரிஷாவதி, இந்த ரெண்டு ஆறுகளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் குருச்சேத்திரம். அது பஞ்சாப்லேருந்து குருச்சேத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. டெல்லியிலிருந்து 175 கிலோமீட்டர் வடமேற்கே இருக்கு. இதுதான் இந்த இந்தோ ஆரிய இனக்குழுக்கள் சேர்ந்து வாழ்ந்த ஒரு பகுதி. ரெண்டு இனக்குழுக்கள் முக்கியமானவை, பரதர்கள், இன்னொன்று புரு. பரதர் புரு என்ற இனக்குழுக்கள் வாழ்ந்த பகுதி. இங்குதான் முதலாக இந்த பிராமண ஜாதி என்பது தோற்றம் எடுத்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி பிராமண ஜாதி தோற்றம் எடுத்த போது அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு ஒன்றுபட்ட ஒரு சட்டம் வேணும். அது மனு சட்டம், மனுவின் சட்டமோ வேறு சட்டமோ அது வேணும் என்று சொல்கிற போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மந்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தாங்கள் தோற்கடித்த மக்களையும் தங்களோடு இணைத்துக் கொள்வதற்கும் அந்த சட்டத்திட்டங்கள் வேணும். ஒன்று வெற்றி பெற்ற குலங்கள், இன்னொன்று தோல்வி அடைந்த குலங்களையும் இணைத்துக் கொண்டு அவங்களுக்கு பொது விதிகளை வகுக்கணும். அது மாதிரி 50 சொச்சம் இனக்குழுக்கள் அவையெல்லாம் தங்களை ஆரியர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அல்ல, ஆரியர்களாக அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது. அவங்க இந்த பகுதியில் அலைந்து கொண்டிருந்தவர்கள். அந்த பாடல்லையே, அதுல வரக்கூடிய அந்த பாடல்லையே என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று சேருங்கள், சேர்ந்து பேசுங்கள், உங்கள் கருத்துக்கள் உடன்படட்டும், நீண்ட காலமாக கடவுளர்கள் சேர்ந்திருப்பது போல் நாம் சேருவோம். இதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் நம்பிக்கைகள் மற்றதெல்லாம் உருவாக்குனாங்க. இதெல்லாம் எப்ப நிகழுதுன்னா, பொது ஊழிக்கு 1000 ஆண்டு முன்னர் கிட்டத்தட்ட அதுதான் நிகழுது. அப்ப இந்த பாடல்கள், இந்த மந்திரங்கள், இந்த ஜபமாலைகள், இது எல்லாமே தனிப்பட்ட புரோகிதர்களுக்கு சொந்தமா இருக்கு. ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. அவங்க அந்த குடும்பங்களுக்குள் மட்டும்தான் அதை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த ரிக்வேதம் என்ற இந்த திரட்டு முழுவதுமே, நம்ம பொதுவா 4 வேதங்கள் 4 வேதங்கள். ஆனா ரிக்வேதம் தான் ரொம்ப அடிப்படையானது.
மற்ற வேதங்கள்ல இந்த வர்ணசாதி பிரிவினை பற்றி எதுவும் இல்லை, ரிக்வேதத்துல தான் இருக்கு. இந்த ரிக்வேத திரட்டு முழுவதுமே வாய்மொழியாக இருக்கு. அந்த நேரத்தில் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த நேரத்தில் இது எழுதப்படாத வாய்மொழியாக மட்டுமே இருந்துச்சு. இதன் மூலமா தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை ஒன்று சேர்க்கணும். வெறும் கருத்துக்களாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிற ஒன்றை, பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்த்திருக்கிற ஒன்றை உயிரியல் அடிப்படையில் ஒன்று சேர்க்கணும்னா அப்ப அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான், திருமணங்களை முறைப்படுத்துவது. வெளியில இப்ப நம்ம சொத்து போயிடக்கூடாது, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்து போயிடுங்கிற மாதிரி இந்த மந்திரங்கள் பற்றிய அறிவு அவங்களுக்கு வெளியில போகக்கூடாதுன்னு சொன்னா திருமணங்கள் அவர்களுக்குள்ளேயே நடக்கணும். அப்படி திருமணங்கள் அவர்களுக்குள் நடக்கணுங்கும் போதுதான் இந்த மனமுறை உருவாகுது. அதிலிருந்து அந்த கோத்திரம் என்ற சொல் பிறக்குது. ஒரு குலம், ஒரு குடும்பம் என்ன பாடுகிறது, அதுக்குள்ள முதல்ல பாடக்கூடியவர் அந்த பாரம்பரியத்தை தொடங்கி வைக்கிறார். அதுக்கு பேரு கோத்திரம்னு பேர். இப்ப கோத்திரம்னா சரியான வார்த்தை, கோன்னா பசு, பசு கொட்டில்னு அர்த்தம். ஒவ்வொரு கூட்டமும் ஒரு பசு கொட்டில். முதல்ல பாடினவருடைய பேர் அதுல இருக்கும். ஏதோ ஒரு அக்னி கோத்திரம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறான்னா அக்னியினுடைய கூட்டம், அது அந்த கூட்டம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரே கோத்திரத்திற்குள் திருமணங்கள் நடைபெறாது. அது புறமண முறை, எக்ஸாகாமி. ஆனால் என்ன பண்ணணும், இந்த கோத்திரங்கள் ஒரு 50 கோத்திர குழுக்கள் இருக்குன்னா அவங்களுக்கு இடையில் தான் இந்த திருமணம் நடக்கணும், வெளியில நடக்கக்கூடாது. இது எண்டோகாமி, அகமண முறை. இதனால என்ன ஆகும்னா, பலவற்றிலிருந்து ஒன்று உருவாவது. அவரு மகாதேவன் எழுதுறாரு, தி காஸ்ட் ஆஃப் பிராமின்ஸ், பிராமணர்கள் என்ற சாதி இப்படித்தான் தோன்றியது. மகாதேவன் நிறைய ஆதாரங்களை ரிக்வேதத்திலிருந்து கொடுத்து இப்படி நிகழ்ந்து இந்த வேத பாடல்கள் வழியாக உருவாகும் போது அதுல முக்கியமா ஒன்று சொல்றாரு. என்னன்னா, இந்த வேதங்களை பயின்று பாடி ஒன்று சேர்க்கிற இந்த கோத்திரங்கள் ஆரியர்களாகத்தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, ஆரியர் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஒரு உதாரணமா அவரு சொல்றாரு, ரிக்வேதத்தில் பாடக்கூடியவர்கள்ல கவச ஐலூசர், கன்வர், இவங்களெல்லாம் அப்ராமணர்கள், பிராமணர் அல்லாதவர்கள். அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்றாரு, தாசி புத்திரர்கள். அப்ராமணர்கள், தாசி புத்திரர்கள் என்று சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களும் இந்த பிராமண குலத்திற்குள் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அதை பாடுறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுங்கிறதுனால. இவ்வாறு பிராமணர்கள் தான், நாம் இந்த உரையாடல் முழுவதிலும் நான் பிராமணர்கள்னே பயன்படுத்தினேன். என்ன, பார்ப்பனர்கள்னு சொல்றது நம்ம பேச்சு வழக்கு, நம்ம இங்க அப்படி சொல்றோம். வேற மொழிகள்ல அந்த சொல் இல்லை, நம்ம செயற்கையா அப்படி சொல்ல முடியாது. ரெண்டாவது, அது அர்த்தத்தோட பயன்படுத்தப்படுது. பிராமணங்கள் என்பது வேதங்கள் பற்றிய கதைகள், பாடல்கள், பிராமணங்கள்னு இருக்கு. நம்ம ரொம்ப தொடக்க காலத்துல இந்த வகுப்புல அம்பேத்கருடைய இந்துவியத்தின் புதிர்கள் பார்க்கும்போது அவர் நிறைய பிராமணங்களை எடுத்து காட்டுவார். புராணங்கள், உபனிஷத்துகள், ஸ்மிருதிகள், இன்னும் நிறைய இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியல. அதுல ஒண்ணுதான் இந்த பிராமணங்கள். இந்த பிராமணங்கள் தான் முதலாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் இடத்திலும் சாதி, வர்ண சாதியை தோற்றுவித்தன. உண்மையான வர்ணசாதி தோன்றுவதற்கு இது காரணமாக இருந்துச்சு என்று சொல்றார். இதுக்கு அடுத்தபடிதான் வரக்கூடியது சத்திரியர். இப்ப சத்திரியர் எடுத்த எடுப்பிலேயே இப்படி வர்றதில்லை. அவங்க நடைமுறையில் போர்க்கலையில் தேர்ச்சி பெறுவது, ஆட்சி புரிவது, படை நடத்துவது யாரா இருந்தாலும் அவர்கள் சத்திரியராக முடியும். உதாரணமா டிடி கோசாமி நமக்கு தெரியும், ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். அவர் 1964 எழுதுறார், இந்திய சத்திரிய சாதியை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இந்த சத்திரிய ஜாதி என்பது பல நேரத்தில் ஒரு பிராமண புனைவு தான். எப்படியெல்லாம் பல தென்னாட்டு மன்னர்கள், பழங்குடி சாதிகளை சேர்ந்தவர்கள் சத்திரியர்கள் ஆவதற்காக பிராமணர்களின் உதவியை நாடினார்கள். அதுக்குன்னு ஒரு யாகம் வச்சிருக்கிறாங்க, ஒரு சடங்கு வச்சிருக்காங்க.
இது நம்ம சிவாஜியோட கதையில நம்ம பார்க்கிறோம். ஒரு சூத்திரனை எப்படி சத்திரியனாக மாற்றுவது என்பது பிராமணர் கையில் இருக்கு. அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பம். அந்த ஹிரண்ய கர்ப்பம்னு சொன்னா பொன் கருன்னு அர்த்தம். ஒரு கருப்பை, அந்த கருப்பையில கொண்டு போய் இந்த முட்டையை வச்சாச்சுன்னா அது என்ன மாறும்? பொன்னா மாறும். ஒரு சூத்திரனை கொண்டு போய் இந்த ஹிரண்ய கர்ப்பத்தில் சேர்த்துட்டீங்க, ஹிரண்ய கர்ப்ப சடங்கு நிறைவேற்றினீங்கன்னா அந்த சூத்திரன் என்ன ஆயிடுவான்? சத்திரியனாக மாறிடுவான். அப்படிதான் ஒரு புதிய ஜாதியாக முதல்ல அவங்க அப்படிதான் வர்றாங்க. அப்புறம் அடுத்தடுத்து அது பிறப்பின் அடிப்படையில் மாறுது. சத்திரியராக பிறந்தவர்கள் சாகர்கள், இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், இப்ப யமனர்கள்ங்கிறது கிரேக்கர்களை குறிக்கும். இப்ப காம்போஜியர்கள் இவங்கெல்லாம் கூட என்ன ஆயிடுறாங்க? இப்படி இருந்து அந்த சத்திரியனுக்குரிய சிறப்பை தன்மையை இழக்கும் போது அவங்க சூத்திரர்களாக மாறி போறாங்க. ஏன்னா அவர்களுக்கு பிராமணர்கள் இல்லை. பிராமணர்கள் துணைக்கு இருந்தா மட்டும்தான் சத்திரியர் சத்திரியராக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க சூத்திரர்களாக தாழ்த்தப்படுவாங்க. இது யவனர்கள் மட்டும் இல்ல, சீனர்கள் கூட அதுல இருக்கிறாங்க. அப்போ ஒரு பழங்குடி தலைவர் ஒருவர், அவர் என்ன பிறப்பா இருந்தாலும் சரி, பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க கடவுளுக்கு அவங்க தான் தூதர்கள், அவங்க தான் பிராமணம் கற்றவர்கள், பிராமண வித்தை கற்றவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு ஹிரண்ய கர்ப்ப சடங்கை செய்து கொண்டால் அவர் சத்திரியனாக மறுபடியும் பிறப்பார். இதுக்கு மனவ தர்ம சாஸ்திரத்துல சான்று கொடுத்திருக்கிறாங்க. இது இரண்டாவது ஜாதி. பிராமணர்கள் முதல்ல, அடுத்து சத்திரியர்கள் வர்றாங்க. இப்ப வைசியர்கள், முதல்ல வைசியர்கள்ங்கிறவங்க இவங்க ரெண்டும் அல்லாத யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படிதான் இருந்தாங்க. அதான் சாதாரண மக்கள் தான் அவங்க. வைசியர் என்பது சாமானிய மக்கள் என்றுதான் பொருள். ஆரிய சமுதாயத்தில் மிச்சம் இருந்தவங்க. அப்படிதான் வைசியர்கள் தொடங்குறாங்க. அப்புறம் இந்த வகை எதிலுமே அடங்காமல் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து சேவை செய்ய வேண்டியவர்கள், தொண்டூழியம் செய்யக்கூடியவர்கள், இந்த அவர்கள் கீழ்நிலையில் இருக்கிறவங்க, அவங்க தான் சூத்திரர்களா மாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வர்ண அமைப்பிற்குள் அவங்க இடம் இல்லை. அவங்க அவர்ணர்கள், அவங்க சூத்திரர்கள். இது எல்லாம் முடிந்து இந்த 4 சாதிகளுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள், பழங்குடிகளை போன்றவர்கள், காடுகள்ல அல்லது ஒரு குடியமர்ந்த சமுதாயத்திற்கு வெளியில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் சாதி கெட்டவர்கள். அவர்களுக்கு சண்டாளர்கள்னு பேர். உதாரணம் சண்டாளர். சண்டாளர்னா ஒரு திட்டம் சொல்ல பயன்படுத்துறாங்க. ஆனா திட்ட சொல்லல, அது உண்மையில யாரை குறிக்கும்னா சாதியற்றவர்கள், சாதி கெட்டவர்கள் அப்படின்னு. இது ஏன் இது நடக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நான் கூட பல முறை சொல்லுவேன், வர்ணசாதி அமைப்பை பற்றி அம்பேத்கர் தரக்கூடிய விளக்கம் அது ஒரு சமூக பொருளியல் கட்டமைப்புன்னு அவர் சொல்றார். சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். ஏன் சமூக பொருளியல் கட்டமைப்பு என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அதனுடைய சாதி பழக்கங்கள், அதனுடைய திருமண தடைகள், அதனுடைய வழிபாட்டு முறைகள், அதனுடைய சடங்காசாரங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டாலும் அதுக்குள்ள உள்ளடக்கமாக இருப்பது, அடித்தளமாக இருப்பது, உள்கட்டுமானமாக இருப்பது எதுன்னா இந்த சமூக பொருளியல் கட்டமைப்பு. யார் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பது, இதன் அடிப்படையில் ஒரு சமூக அமைப்பு பிரித்து அமைக்கப்பட்டிருக்கு. இது என்ன அணுகுமுறை? இதுன்னா இதுதான் மார்க்சிய அணுகுமுறை. மார்க்சியம் பொருளாக்க முறையை அடிப்படையாக கொள்ளுது. அதுதான் அடித்தளம். இப்ப சாதி அடித்தளத்திலும் மேற்கட்டுமானத்திலும் இரண்டிலும் தங்கி நிற்கிறது என்று நாம் சொல்லுகிற போதெல்லாம் நாம் என்ன சொல்றோம்னா இந்த மார்க்சிய அணுகுமுறையின் அடிப்படையில் தான் சொல்றோம். இப்ப டோனி ஜோசப் அவர் இந்த மார்க்சியம் நல்லா அழைக்கல, ஆனால் முழுக்க முழுக்க இந்த மார்க்சிய அணுகுமுறையில் தான் இந்த சாதிகளின் உருவாக்கத்தை பார்க்கிறார். அவர் எப்படி தொடர்புபடுத்தி சொல்றாருன்னா, ஏன் இப்படி ஒரு அமைப்பு வந்துச்சு, ஏன் இப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு? அவர் என்ன சொல்றாரு, வேளாண்மை தொடங்குது, அதுவரை வேளாண்மை இல்லை. முதல்ல அவங்க எல்லாம் மேய்ச்சல் குலம், மேய்ச்சலை தாண்டி அடுத்து வேட்டை வருது.
வேட்டையாடும் போதும் ஒரு இடத்துல தங்க வேண்டியதில்லை, குடி இல்லை. இப்ப குடி இருந்தா குடிக்கு வெளியே வரும். நீங்க ஊருக்கு வெளியில ஒருத்தர் ஒதுக்கி வைக்கிறனா ஊர் இருக்கணும்ல, ஊரே இல்லாம ஊருக்கு வெளியில எப்படி வைக்க முடியும்? கேஸ்ட் இருந்தாதான் அவுட் கேஸ்ட் வரும். அப்ப அப்படி பார்க்கிற போது எப்ப இவங்க ஒரு இடத்துல குடி இருந்து வேலை செய்ய தொடங்குறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே கோல்டன் சைல்ட மேற்கோள் காட்டி சொன்னோம். வேளாண் புரட்சின்னு அவர் அழைத்தார், அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். அது மனித சமூக வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு பெரிய புரட்சி. அது என்ன புரட்சி? வேளாண்மையை கற்றுக்கொண்டார்கள். வேளாண் கற்றுக்கொள்வதற்கு என்ன முக்கியமா இருந்துச்சு? கற்காலம், பழைய கற்காலம் போய் புதிய கற்காலம் போய் உலோக காலம் வரணும். இந்த உலோக காலம் வரணும்னா ஒரு வெண்கல காலம், வெண்கல காலத்திற்கு பிறகு இரும்பு காலம் வரணும். இது உலகம் பூரா மனித குல வளர்ச்சியில் ஏற்படுகிற மாற்றங்கள். அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் என்ன வரும்? நிலத்தை உழுது பண்படுத்த முடியும், அதற்கான கருவிகளை தயாரிக்க முடியும். அப்ப இரும்பு காலம் வராமல் வேளாண்மை வராது. அப்ப வேளாண்மை வந்ததற்கு பிறகு இப்ப புதுசா ஒரு சிக்கல் வருது. என்னன்னா, வேளாண்மை நடப்பதற்கு முன்பு இந்த வேட்டை காலத்திலேயோ வேட்டைக்கு முற்பட்ட காலத்தில எல்லாம் உபரி உற்பத்தின்னு ஒண்ணு கிடையாது, மிகை ஆக்கம் இல்லை. என்ன தேவையோ அதை அவங்க வேட்டையாடியோ காடுகளில் சேகரித்து கொண்டோ மரங்களில் பறித்து கொண்டோ வந்து அதை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. மிகை இல்லை. பற்றாக்குறை இருந்தா வேற இடத்துக்கு போகணும், வேற இடத்துல போய் தேடணும், எல்லாம் பண்ணணும். அல்ல ஒண்ணும் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவாங்க, வறட்சியினாலேயோ தேவைகள் நிறைவு செய்யப்படாதனால் செத்து போயிடுவாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, இப்ப வேளாண்மை வந்ததற்கு பிறகு மிகை வருது, அதாவது சர்ப்ளஸ் வருது. இந்த சர்ப்ளஸை என்ன பண்றது? இதை அடுத்த குலங்களோடு பண்டமாற்று செய்து கொள்ளணும். அதாவது முதலாக மிகையை பயன்படுத்தணும். அப்ப மிகையை யார் கையாள்வது, யார் விற்பது, யார் விளை வைப்பது? அப்ப இந்த கூட்டத்திற்குள்ளேயே ஒரு சிறு குழு அதையெல்லாம் நிர்வகிக்க தொடங்குது. நிர்வகிக்க தொடங்குகிற போது முதலாக உழைக்காமலே வாழக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிறது, ஒரு சிறுபான்மை கூட்டம் உருவாகிறது. இப்ப உழைக்கும் வர்க்கம், உழைக்காத வர்க்கம் என்று ரெண்டு பிரிவாயிடுது. இந்த வர்க்க வேறுபாடு வந்ததற்கு பிறகுதான், அதாவது வேளாண்மை விரைவாக, வேளாண்மை வரலன்னா இது வரப்போறதில்லை. அப்ப வேளாண்மை வந்து நம்ம குடும்பத்திற்கான உழைப்பு என்பதில் ஈடுபட வேண்டிய தேவை வரும்போது அடிமைகளை பிடித்து வேலை வாங்க முடியும் என்ற தேவை. அதுக்கு முன்னால ஒரு தோற்கடிக்கப்படுகிற குலத்தை ஒண்ணு சமத்துவமா இணைச்சுக்கணும், இல்லைன்னா அவங்களை அழிச்சிடணும். ஆனா இப்பதான் என்ன ஆகுதுன்னா, அவர்களை வைத்து வேலை வாங்கலாம், கால்நடைகளை உழவுக்கு பயன்படுத்துமாறு இந்த அடிமைகளை வேலைக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலை வந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, இந்த வேறுபாடுகள் தலை தூக்குது. அதாவது வகுப்பு வேறுபாடுகள், வர்க்க வேறுபாடுகள், சமூகம் வர்க்கங்களாக பிரியுது. சமூகத்திற்குள் உழைக்கிறவன் உழைக்காதவன் ஆயிடுறான். அதே போல அடிமைகள் வந்துட்டாங்கன்னா அடிமை உடைமையாளர்கள். அவங்களுக்கு அடிமை உடைமையாளர்களுக்கு தான் இன்னொரு பேர் என்ன? ஆண்டைகள். அவங்க தொடக்கத்துல முழு ஆண்டைகள் இல்லை, ஆனா ஆண்டைகளுக்கான தயாரிப்பு, அதுக்கான, அதனால நம்ம கருத்தரிப்புன்னு சொல்றோம். அப்படி ஒரு சாதி அமைப்பு தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது சமூக பொருளாக்கத்தில் நடைபெறுகிற மிகை பொருளாக்கம் தான். சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ஜாதி வந்திருக்கு போறதில்லை. இந்த சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்ததற்கு பிறகு வர்க்க வேறுபாடு தலைவி. அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம ஏற்கனவே குடும்ப தனிச்சொத்து அரசுல பார்த்த மாதிரி இதிலிருந்து சொத்துக்களை பாதுகாக்கணும், வெளியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு ஆணாதிக்கம் வருது. அப்ப பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, பாகுபாடு வருது. இது ஒவ்வொன்றா அது வளர்ந்துகிட்டு போகுது. அதுல இருந்தா குடும்பம் மற்ற எல்லாமே வருது. இப்ப இதுல ரெண்டாவது அடுத்த கேள்வி, பொருளாக்க முறைதான் சாதியின் தோற்றத்துக்கு அடிப்படை. இதை டோனி ஜோசப் ரொம்ப தெளிவா சொல்றார். எவ்வளவு விரைவாக வேளாண்மை வளருகிறதோ அவ்வளவு விரைவாக இந்த சாதி அமைப்பு தோன்றுது, வர்ண ஜாதி முறை தோன்றுகிறது. அது முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அதுல நியாயப்படுத்துவதற்கான ஒரு சிறு கூட்டம் உழைப்பிலிருந்து பிரிந்து அவங்க மந்திரங்கள் சொல்றது மற்றதன் மூலமாக, அது நம்ம சொன்ன மாதிரி எழுத்துல கிடையாதுங்கிறதுனால அது ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருக்க முடியும். அதிலிருந்து அடக்கி ஆள்வதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு
படை நடத்துவதற்கு ஒரு சத்திரிய கூட்டம் உருவாகுது. இப்போ இது ரெண்டும் இல்லாத வைசிய கூட்டம். அப்புறம் நாலாவதாக இவங்க சூத்திரர்கள். இப்போ அதுக்கு கடைசியா முற்றிலும் அடிமைகளாக இருக்கக்கூடிய நம்ம இப்போ பஞ்சமர்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம், அவங்க உருவாக்குறாங்க. சில சண்டாளர்கள் இவங்க உருவாங்க. அப்பன்னா வேற ஒரு கேள்வி என்ன ஆயிடுதுன்னா, அப்ப தீட்டுனால இது வந்துச்சா? தூய்மைக்கும் தீட்டுக்குமான முரண்பாடுதான் சாதி அமைப்பை தோற்றுவித்ததா? இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள். தீண்டு என்பதும் தூய்மை என்பதும் இதனுடைய வெளிப்பாடுகள். அப்படிதான் வந்துச்சா? அதுக்குதான் டோனி ஜோசப் சொல்றாரு, ரிக்வேதத்திலோ மற்ற சம்ஹிதைகளிலோ பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் நடுவில் தூய்மை தீட்டு என்ற வரிசை எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி ஒரு கருத்தே முன்வைக்கப்படல. இரண்டாவதாக உணவு பழக்கங்கள்லேருந்து வந்துச்சா? இப்ப இறைச்சி உண்றவன்லாம் ஒரு கூட்டம், இறைச்சி உண்ணாத ஒரு கூட்டம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த நேரம் தான் பிராமணர்கள் மிக தீவிரமாக இறைச்சி உண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. வேள்வியில் கிடைக்கக்கூடிய ஆடு மாடுகளை சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. எனவே இந்த பழக்கத்தில் இருந்த உணவு பழக்கத்திலிருந்து வரல. அப்ப தீட்டு அதனால் வருகிற தீண்டாமையிலிருந்தும் வரல, அல்லது இந்த உணவு பழக்கத்திலிருந்து வரல. இன்னும் சொல்ல போனால் இந்த மரக்கறி உண்ணுதல், புலால் மறுத்தல், இந்த கருத்தை பிராமணர்களோ வர்ணசாதி அமைப்பில் இடம்பெற்ற மற்ற ஜாதிகளை கொண்டு வரல. இதை கொண்டு வந்தவங்க யாரு? பிராமணத்துக்கு நேர் எதிரான சிரமணர்கள் தான். இப்ப சிரமணர்களை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சிரமணர்கள்ங்கிறவங்க யாரு? பௌத்தம், சமணம், ஆசீவகம். இதை தவிர சாக்கியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமானது எல்லாத்திலையும் பௌத்தமும் சமணமும். இவங்க என்ன பண்ணாங்க? பிராமணர்களுடைய தலையீடு, வர்ணசாதி அமைப்பினுடைய வளர்ச்சியை எதிர்த்து அதை தடுப்பதற்காக, இதை எதிர்த்து போராடுவதற்காக புத்தர் ஆரம்பத்தில் ஒரு வழி கையாண்டார் பாருங்க. காட்டுல போய் கடுந்தவம் இயற்றுவதுன்னு. அது போன்ற முயற்சிகள் செய்து அவர் புத்தருடைய வைத்த தொட்டு பார்த்தா முதுகெலும்பு தட்டுப்பட்டுங்கிற அளவுக்கு பட்டினி கிடந்து வருத்தி கொண்டு எல்லாம் பண்ணி, அப்ப இது வழி அல்ல, இதன் மூலம் நாம் உண்மையை கண்டறிய முடியாது என்று அந்த முறையை கைவிட்டு தான் அவர் அறிவுங்கிற முறைக்கு சேர்றார். சமணர்கள் அந்த முறையை கண்டிப்பா கடைபிடிக்கிறாங்க. எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படுத்த கூடாதுங்கிற காரணத்தினால அவங்க உழவு செய்ய மாட்டாங்க. உடலில் வளர்கிற இந்த முடியை கூட கையால் தான் பிடுங்கி எறிவாங்க. இது மாதிரி நிறைய உண்டு அவங்களுடைய கடுந்தவ முறைகள்லாம். இந்த கடுந்தவம் இயற்றுகிற முறை எதற்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, பிராமணர்கள் சத்திரியர்கள் இவங்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக சமூகத்தை மீட்பதற்கு வழி தேடுவதற்கான அந்த முயற்சி. அவர்களுக்குத்தான் சிரமணர்கள் என்று பேர். அந்த சிரமணத்திற்குள் வளர்ந்த ஒன்றுதான், அதிலிருந்து விடுபட்டு வளர்ந்த ஒன்றுதான் சிரமணர்ங்கிறது. அதனுடைய இன்னொரு வடிவம் தான் சமணர். ஒருவேளை சிரமம் என்றால் உழைப்புன்னு அர்த்தம். அதிலிருந்து அந்த சொல் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. பிராமணம் எப்படி வந்துச்சோ அது மாதிரி சிரமணம், பிராமணத்துக்கு எதிரான சிரமணம். அந்த சிரமணத்திற்குள் ஒரு வலுவா ஒரு அறிவு இயக்கமாக வளர்ந்த ஒரு இயக்கம் தான் பௌத்தம். அவங்க இந்த சிரமணத்தை முன்னிறுத்தி அவங்க தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேள்விகளுக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு, இந்த தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிதும் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் வழியாக அவங்க தான் கேட்டாங்க. இவன் அருள் பாலிப்பதாக சொல்லிக்கொண்டு உயிர்களை கொன்று சாப்பிட்றான், இதை தடுக்கணும். அந்த உயிர்கொலை எந்த அளவுக்கு போனுச்சுன்னா, சமூகத்தில் வேளாண்மை மற்ற தேவைகளுக்கு போக நிறைய அழிவுகளை கொண்டு வந்ததுனால அதை எதிர்த்து பரப்புரை செய்வதற்கு முதல்ல அவங்க என்னவா மாற வேண்டி இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம சைவம் அசைவம்னு சொல்றோம். சைவம் அசைவம்லாம் இல்லை, அன்னைக்கு இருக்கிற பேர் புலால் மறுப்பு தான், அல்லது உயிர் கொல்லாமை தான். அந்த கருத்து அப்படிதான் இந்த மரக்கறி உண்ணுதல் என்ற அந்த பழக்கம் வந்துச்சு. அதனால வேண்டி இந்த ஸ்டெப்பியிலிருந்து புலப்பெயர்வு தொடங்கி பல நூற்றாண்டுகள் கழித்துதான்
இந்த வர்ணசாதி அமைப்பை உருவாக்கியதும் அதை அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பதும் அப்பதான் தொடங்கியது. அதனால வேண்டி அது ஸ்டெப்பியிலிருந்து மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாடு இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இட் வாஸ் மேட் இன் இந்தியா. சாதி அமைப்பு எங்கு தயாரிக்கப்பட்டதுன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அது மத்திய ஆசியாவிலோ கிழக்கு ஆசியாவிலோ தயாரித்து கொண்டு வரப்பட்டது அல்ல. இந்த தூய்மை தீட்டு என்ற கருத்துக்கள் எல்லாம் வர்ணசாதி அமைப்பை நியாயப்படுத்துவதற்காக பல நூற்றாண்டுகள் கழித்து சேர்க்கப்பட்ட கருத்துக்களை தவிர மூலத்தில் அது இல்லை. caste was made in India and not imported from abroad. வேற இடத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதல்ல. எனவே இந்த முதல் 2 சாதிகளுக்கு வழிவகுத்தது என்பது ஒரு பொருளியல் தேவையும் அந்த பொருளியல் அமைப்பை பாதுகாப்பதற்கான அரசியல் வழிமுறையும் தான் இது உருவானுச்சு. ஒன்று புரோகிதர்கள் அல்லது பிராமணர்கள், இரண்டாவது மன்னர்கள் அல்லது படையினர். இந்த 2 சாதிகளையும் தோற்றுவிப்பதற்கு வர்ணஜாதி அமைப்பு உருவானுச்சு. எதிர்காலத்தில் இந்த பொருளியல் வாய்ப்புகள் பெருக பெருக அரசியல் தேவைகள் பெருக பெருக இந்த சாதி அமைப்பு இறுக்கமடைந்தது. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியது. இது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு சமூகவியல் வல்லுனர், அவர் பேரு லூயி துமோண்ட்னு பேர். அவர் இந்த மாடல்ஸ்னு உருவாக்குறாங்க பாருங்க. இப்போ நம்ம உங்களுக்கு இந்த அண்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு தாலமி மாடல், வேறு சில அறிவியலாளர்கள் ஒரு மாடல் உருவாக்கி கொடுப்பாங்க. இது இப்படிதான் அமைந்திருக்குன்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த சாதி அமைப்புக்கு அறிஞர்கள் பல மாடல்கள், மாதிரி அமைப்புகளை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி அமைப்புல ஒண்ணு என்னன்னா இந்த இந்தோ ஹைரார்கிஸ்கஸ், இந்தியாவுக்குரிய இந்த அடுக்குமுறை, அதாவது பண்பாட்டின் காரணமாக பழக்க வழக்கங்களின் காரணமாக தூய்மை தீட்டு பற்றிய நம்பிக்கைகளின் காரணமாக அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சாதி அமைப்புன்னு ஒரு மாடல் இருக்கு. அது ஒரு சில அறிஞர்கள் முன்வைக்கிற மாடல். இப்ப இதற்கு மாற்றாக இந்த எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு மாடலை டோனி ஜோசப் முன்வைக்கிறார். அந்த மாடலுக்கு தான் அவர் என்ன பேர் கொடுக்கிறார்னா ஹோமோ ஆப்பர்ச்சுனிஸ்டிகஸ் என்று சொல்றார். என்ன அர்த்தம்? ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு. வாய்ப்பு கிடைத்தால் அரசியல் பொருளியல் மனிதன், அரசியல்ல ஈடுபட்டிருக்கிற மனிதன், பொருளியல்ல ஈடுபட்டிருக்கிற மனிதன் என்ன பண்றான்? ஒரு சமூக அமைப்பை புனிதப்படுத்துவதற்கும் தன்னுடைய ஆதிக்க தகுநிலையையும் அதிகாரத்தையும் நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கும் சில நம்பிக்கைகளை சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறான். எனவேதான் இந்த ஹோமோ ஆப்பர்ச்சுனிஸ்டிகஸ் என்று உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதாக, வரலாற்று தேவையை நிறைவு செய்து கொள்வதாக, எதிர்ப்பை தனி மனிதர்களும் குழுக்களும் முறியடித்து வளர்ப்பதாக இது அமைந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க மாறாத மத நம்பிக்கை அடிப்படையிலான வந்திருக்கிற ஒரு கருத்தியல் அல்ல. சாதி என்பது தகவமையக்கூடியது, காலத்திற்கேற்ப மாறக்கூடியது, அதிகாரத்துக்கும் பொருளியல் ஆதாயங்களுக்குமான ஒரு கருவி என்ற முடிவுக்கு அவர் சேர்றார். ஆகவே இந்த சாதி அமைப்பை சனாதனம் கருதுவது போல் என்றைக்கும் நிரந்தரமான அமைப்பு, என்று பிறந்தனள் என்று யாருக்கும் தெரியாதுன்னு சொல்வார் பாருங்க. அந்த மாதிரி என்று பிறந்தது என்று தெரியாத ஒரு அமைப்பும் அல்ல. இதுவே நிரந்தரம் அல்ல. எப்பயுமே ஒன்று தெளிவா முடிவு பண்ணலாம். என்னன்னா என்ன இயற்கையினுடைய மாறாத விதி என்ன? பிறப்பது அனைத்தும் இறந்தே போகும், பழையது அனைத்தும் புதியவற்றுக்கு இடம் தந்தே தீரும். சாதி அமைப்பு பிறந்தது என்பதை ஏற்றுக்கொண்டால், பிறந்து அது படிமுறை வளர்ச்சி அடைந்தது, அது சில புறநிலை தேவைகளை நிறைவு செய்வதற்காக பிறந்தது, பொருளியல் அரசியல் தேவைகளுக்காக பிறந்தது என்று சொன்னால் அது முடிவில்லாத அமைப்பு அல்ல. அது நம்ம எப்படி முடிக்கணுங்கிறது அப்புறம், ஆனா அது முடிந்தே தீரும். அது உருவானதற்கு தெளிவான காரணங்கள், அரசியல் பொருளியல் காரணிகள், எந்த காலத்துக்குரியவை,
இந்த பொது ஊழிக்கு முந்தைய 1000 ஆண்டுகள், பொது ஊழிக்கு பிறகு வரக்கூடிய 1000 ஆண்டு, அந்த 1000 ஆண்டினுடைய பிற்பகுதி, இதுதான் சாதி கருத்தரித்த காலம், கருத்தரித்து உருப்பெற்ற காலம். இதுல அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, இது எல்லா பகுதியிலும் ஒன்னா வந்துச்சா, இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் ஒன்றா? இப்ப கிழக்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் வேறுபாடு இருக்கு, வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த சாதி அமைப்பு தோன்றியதிலிருந்து அதுக்கு ஒரு கூட்டணி அடிப்படை இருக்கு. இந்த கூட்டணி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டணி இல்லை என்றால் இந்த சாதி அமைப்பு தோன்றியும் இருக்காது, நிலைத்தும் இருக்காது. இந்த கூட்டணி என்ன? பிராமணர்கள் தோன்றினார்கள், பிறகு சத்திரியர்கள் தோன்றினார்கள், பிறகு பிராமணர்களும் சத்திரியர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த சாதி அமைப்பை கட்டி காத்து வளர்த்தார்கள். இந்த கூட்டணி இல்லாமல் அது எங்கேயும் தோன்றாது. இந்த கூட்டணி பிராமண சத்திரிய கூட்டுதான் சாதி அமைப்புக்கான அடித்தளமாக பயன்படுகிறது என்று டோனி ஜோசப் சொல்றார். இது முழுக்க முழுக்க பாரம்பரியம் அல்லது சடங்காசாரத்தை நம்பி இருப்பது அல்ல. துணைக்குதான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த லூயி டுமோன்ட் சொல்ற மாதிரி இது ஹோமோ ஹைரார்கிகஸ் அல்ல, ஹோமோ ஆப்பர்ச்சுனிஸ்டிகஸ் தான் என்று சொல்றாங்க. அப்ப இங்க 2 அதிகாரங்கள் இருக்கு. ஒன்று என்ன, ஆளும் அதிகாரம், இன்னொன்று என்னன்னா புரோகித அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துக்கு இடையிலான சிறப்பு உறவு முறைதான் இந்த சாதி அமைப்பை கட்டி காக்கிறது. இந்த புரோகித அதிகாரம் தான் என்ன பண்ணும்னா ஆளும் அதிகாரத்துக்கு மரியாதையை தேடி கொடுக்கும். ஏன்னா இது நம்ம வள்ளுவர் ரொம்ப தெளிவா ஒரே குரல் இதை சொல்றார். 543வது குரல், செங்கோன்மை அதிகாரம். இந்த குரலை அப்படியே படிங்க. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் நூற்கும் அறம், பிராமணர்களுடைய தர்மம். அதுக்கு எது அடிப்படையா இருந்துச்சு? மன்னவன் கோல், மன்னவனுடைய செங்கோல். இந்த பிராமணர்களுடைய தர்மத்திற்கு அடிப்படையாக இருப்பது சத்திரியனுடைய அதிகாரம், ஆட்சி அதிகாரம். இது வள்ளுவர் குறள்பாவில் சொல்லக்கூடியது. அவரு இதைத்தான் சொல்றாரு. இந்த கூட்டணி தான் நம்ம ரொம்ப பிற்காலத்தில் கூட பார்ப்பன பனியா கூட்டு வருவதற்கு முன்பு இருந்த கூட்டு அம்பேத்கர் சொல்றாரு பார்ப்பன சத்திரியர் கூட்டும். அதுதான் சாதி அடிப்படைக்கு அடிப்படையாக இருக்கிறது. இப்ப இந்த முடிவுகளை இதற்கு பிறகு வரக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள் உறுதி செய்து, எப்படி வேளாண் கருவிகள் எப்போ தோன்றியது, வேளாண்மை தோன்றிய போது அதற்கு எப்படி இந்த உபரிகள் தோன்றி அந்த உபரிகளை கொண்டு ஆட்சி செய்வதற்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. ஆகவே சாதி வர்க்கம் இடையிலான உறவுக்கு ஒரு தெளிவான ஆதாரம் எங்க கிடைக்குதுன்னா சாதி கருத்தரித்த போதே கிடைக்கிறது. என்ன ஆதாரம்? வர்க்க வேறுபாடுகள் தான் அல்லது வகுப்பு வேறுபாடுகள் தான் வர்ண சாதி வேறுபாடுகளுக்கு அடிப்படையா அமைச்சு. வர்க்கங்களே இல்லாமல் சமூகம் முழுவதும் ஒரே பொருளாக்கத்தில் ஒரே தகுநிலையில இருந்து ஒரு எல்லோரும் வசதி படைத்தவர்களாக அல்லது எல்லோரும் இடைநிலைப்பட்டவர்களாக அல்லது எல்லோரும் வறியவர்களாக இருந்து வெறும் பழக்க வழக்கங்கள், சடங்குகள், நம்பிக்கைகள் அடிப்படையில் அவங்க சாதிகளாக பிரியல, வர்க்கங்களாக பிரிந்ததால் தான் சாதி அமைப்பை தோற்றுவிக்க வேண்டிய அவசியம் வந்தது. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த சாதி அமைப்பை நியாயப்படுத்துவதற்கும் இதை மக்களிடையே பரவலாக்குவதற்கும் எல்லோரையும் இதை அடிமைப்படுத்துவதற்கும் அவங்க எளிய ஓமைகள், கதைகளை கையாண்டாங்க. இப்ப அந்த கதைகள் ஏன்னா வேதத்தில் இருக்கிறத அப்படியே புரிஞ்சுக்க முடியாது, அதுவும் வாய்மொழி வேதம். அது அப்படி செய்யும் போது அதுக்காக எழுதப்பட்டவை தான் பிராமணங்கள். இப்ப ஜைமினிய பிராமணம் என்று ஒரு பிராமணம் இருக்கு. அது என்ன பண்ணுது, பிரஜாபதினு ஒன்றை கொண்டு, பிரஜாபதினு ஒரு படம் கூட வந்துச்சு மலையாளத்தில். பிரஜாபதினு சொன்னா கர்த்தர்னோ ஆண்டவர்னோ படைப்பாளினோ கடவுள்னோ பொருள் சொல்லலாம். இந்த பிரஜாபதி தான் தொடக்கத்தில் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் பலராகலாம், நான் என்னையே மீண்டும் தோற்றுவித்துக் கொள்ளலாம். அவர் தலையிலிருந்து வாயிலிருந்து இதெல்லாம் என்னென்ன வருதுன்னா இந்த பாடல்கள், செய்யுள்கள் எல்லாம் அங்க இருந்து வருது.
காயத்ரி மந்திரம் வருது, ரதந்திர மந்திரம் வருது. கடவுளர்களிடமிருந்து கடவுளர்களிடையே அக்கினியை தோற்றுவிக்கிறார், மனிதர்களிடையே பிராமணனை தோற்றுவிக்கிறார், மிருகங்களிடையே ஆடுகளை தோற்றுவித்தார். நமக்கு வேடிக்கையா எனக்கு ஒன்று நினைவு வந்தது என்னன்னா, நம்ம திரைப்படங்கள்ல சொல்றாங்க பாருங்க, அது உங்களுக்கு அந்த பிராமணங்கள்ல இருக்கிறது தான். அது தெரிஞ்சுதான் கண்ணாசை எழுதுனா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, பொருட்கள் மட்டுமல்ல பருவ காலங்களும் இதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றார். இது எப்படி வகை பிடிக்கப்படுதுன்னு சொன்னா, வர்ணம் என்பது இந்த பருவ காலங்களுக்கு ஒத்ததாக இருக்கு. பிராமணர்கள் வசந்தத்தை போன்றவர்கள், சத்திரியர்கள் கோடையை போன்றவர்கள், இந்த சூத்திரர்கள் இந்த வைசியர்கள் குளிர்காலத்தை போன்றவர்கள். இது எல்லோருக்கும் இடம் ஒதுக்குறாங்க. ஆனா யாருக்கு இடம் ஒதுக்கலன்னா, சூத்திரர்களுக்கு எந்த பருவ காலத்தோடும் ஒப்பீடு இல்லை. நம்ம தமிழ்ல திரைப்பட பாட்டு பாவ மன்னிப்பு பாடம் இருக்கு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓய்வியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இது இது திருப்பி திருப்பி அந்த பாட்டில் வரும் உங்களுக்கு. இது பாவ மன்னிப்பு பாடு. இது என்ன, அது காலங்களை. அது போல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பருவங்களில் பிராமணர்கள் உயர்ந்த பருவம், அந்த வசந்தம் என்பது அவர்களோடு ஒப்பிடத்தக்கது என்று இப்படி மாற்ற முடியாத ஒன்றாக சமூக ஏற்பாட்டை இயற்கை ஏற்பாடாக மாத்துறது. நம்ம கூட ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். என்னன்னா, இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு கருத்து இருக்கு. சர்வைவல் ஆஃப் த தக்கது பிழைக்கும் என்பது எது தொடர்பானது? டார்வின் கோட்பாட்டின்படி அது இயற்கை தொடர்பானது. இப்ப என்ன பண்றான், சமூகத்துல படித்தவன் அவன் பணக்காரன் ஆகிறான், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம், அவன் பங்குச்சந்தையில விளையாடலாம், அது அவனுக்கு தகுதி உள்ளவன், அதை அவன் பெறான். இன்னொருத்தனுக்கு அது இல்லை, நீ விட்டணும், அதை பத்தி கவலைப்படக்கூடாது, இதை மாற்றணும் நினைக்க கூடாது. ஏன்னா இது சோஷியல் டார்வினிசம்னு பேர். நேச்சுரல் டார்வினிசம் மாதிரி இது சோஷியல் டார்வினிசம். இந்த சோஷியல் டார்வினிசம் என்ன பண்ணுது, இயற்கைக்குரிய தக்கது பிழைக்கும் ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல் என்ற கொள்கையை சமூகத்திற்கு பொறுத்தது. எனவே பிராமணன் உயர்ந்தவன், சத்திரியன் போர் நடத்துறவன், வைசியன் வணிகம் செய்யறவன்னா இதுதான் மாற்ற முடியாத விதி, இது தெய்வத்தால் கட்டளையிடப்பட்ட ஒன்று, இதைத்தான் வேதங்களும் மற்றதும் சொல்லுது என்று ஏற்றுக்கொண்டு இருக்கணும் என்ற கருத்தை தான் இது சொல்லுது. அவங்க இதை பற்றி இந்த ஐத்திரேய பிராமணம் என்பதுல விளக்கம் கொடுத்திருக்காரு நம்ம ஆனந்த குமாரசாமிங்கிறவர். அவர் புத்தகம் எழுதியிருக்கார், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அண்ட் டெம்பரல் பவர், ஆன்மீக அதிகாரமும் லௌகீக சக்தியும்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அதுல அவர் சொல்றது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு திருமண சடங்கில் புரோகிதர் அவர் என்னென்னலாம் மணமகளை பார்த்து மணமகன் சொல்லணும்னு சொல்றாரோ அதையே தான் இந்த புரோகிதன் அரசனுக்கான பட்டாபிஷேகத்தின் போது மன்னரை பார்த்து சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான், நான் அதுவாக உள்ளேன், நீ இதுவாக உள்ளாய், நான் வானமாக இருக்கிறேன், நீ பூமியாக இருக்கிறாய். இது யார் சொல்றது? புரோகிதன் மன்னனை பார்த்து சொல்றான், நான் வானம், நீ பூமி, நான் அது, நீ இது. இதைத்தான் மணமகனை பார்த்து சொல்றது இதே தானா அந்த மந்திரத்துல அப்படின்னு சொல்லி குமாரசாமி சொல்றார். இந்திய அரசியல் கோட்பாடு முழுவதுமே இதற்குள் அடங்கும், ஒரு திருமணத்திற்குள் அடங்கும் என்று அவர் சொல்றார். இந்த ஐத்திரேய பிராமணம் என்பது புரோகிதனை ஆணாகவும் மன்னனை பெண்ணாகவும் கற்பித்துக் கொள்ளுது. அவன் ராணியா இருந்தாலும் அல்லது ராஜாவா இருந்தாலும் அவன் பெண்ணா இருக்கணும், அவன் தான் பெண்பால். நம்ம இப்ப சொல்றோம்ல இந்தி இலக்கணத்துல என்னடா பேனாவுக்கும் நாற்காலிக்கும் ஆண்பால் பெண்பால் சொல்றான்னு, இந்த மந்திரத்துல அப்படிதான். இந்த புரோகிதன் ஆண்பால், அந்த மன்னன் பெண்பால். இப்படி பல வகையிலும் இந்த கருத்துக்களை நியாயப்படுத்துகிற இந்த கருத்துக்கு தான், இந்த நால்வர்ண அமைப்பை நியாயப்படுத்துகிற இந்த கருத்துக்கு தான் என்னென்ன பேருன்னு சொன்னா பிராமணியம்னு பேர். அதுதான் நம்ம பார்ப்பனியம்னு சொல்றோம். இது இப்படி தொடங்கி அந்த குருட்சேத்திரம் அதை ஒட்டிய பகுதிகளில் வளர்ந்து அது அந்த பகுதிக்கு என்ன பேருன்னா, அந்த வடபகுதிக்கு ஆரியவர்த்தம்னு பேர். ஆனா இது ஆரியவர்த்தத்தோட நிக்கல. ஆனா இது தோன்றிய இடம்
இந்திய துணைக்கண்டத்தில் எந்த பகுதியில் இது முதலில் தழைத்து வளர்ந்ததோ அதற்கான பொருளியல் காரணிகள் உண்டு. அந்த பகுதிக்கு ஆரியவர்த்தம்னு பேர். இந்த ஆரியவர்த்தத்திலிருந்து தான் அது மற்ற பகுதிகளுக்கு பரவியது, குறிப்பா மகதம் போன்ற பகுதிகளுக்கு. இதற்கு பிறகுதான் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டுக்குமான போராட்டம் தொடங்குது. பிராமணத்துக்கும் சிரமணத்துக்குமான போராட்டம். இதுல பௌத்தத்திற்குரிய பங்கு, பௌத்தம், சமணம், ஆசீவகம் எல்லாத்திலையும் முதன்மையாக பௌத்தம். இந்த பௌத்தத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை நடத்திய மாமன்னன் அசோகன். இந்த செய்திகளை நாம் அடுத்த பகுதியில் விரிவா பார்ப்போம். இந்த சாதி அமைப்பு, கருக்கொண்ட இந்த சாதி அமைப்பு எவ்வாறு உருக்கொண்டது என்பதையும், அது உருக்கொண்டு நிலை பெறுவதற்காக நடத்தப்பட்ட போராட்டத்தையும் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.